கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 122:7. எருசலேமின் சமாதானத்திற்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது, மற்றவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எப்பொழுதும் சமாதானத்திலே தங்கியிருந்து நாம் சுகித்து இருப்போம். சமாதானம் நம் அலங்கத்திற்குள் இருக்கும். நம்முடைய அரண்மனைகள் நாம் தங்கியிருக்கிற இடம், நாம் சேவிக்கும் இடம், நாம் வேலை செய்யும் இடம், எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அதை சமாதானத்திற்குள்ளாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எந்த பிரச்சனைகளும் இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுகிறவராக காணப்படுகிறார். அந்த சமாதானத்திற்காக எருசலேமிலே நடக்கும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார்.